ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, பேசிக்காக HTML என்ன, HTML எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பிரின்சிபல் என்ன, எப்படி நம்ம வந்து அதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும், அதுக்கு நம்ம எதாவது டூல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுலேயே நம்ம வந்து சப்ளைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் லேட்டராக போடுறேன். இன்னும் ஒரு 2 வீடியோஸ் கழிச்சு அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான். இப்போ வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து அவுட்புட் எடுக்கணும். அந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு வந்து எப்படி சிம்பிளர் வே இது வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இல்லை. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இல்லை. இது வந்து நம்ம நார்மல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி ஒரு டேக் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதாங்க. HTML ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நினச்சிட்டு படிக்காதீங்க. இது வந்து ஒரு எடிட்டிங் தெரிஞ்ச மாதிரி இதில் இந்த கீ போட்டால் இந்த மாதிரி அவுட்புட்டில் நமக்கு வந்து எடிட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த மாதிரி நான் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். டைனமிக்காக மாற்றணும்னு நீங்கள் வந்து PHP அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் JS. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறல. HTML-யும் CSS-யும் வச்சு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்றைக்கி வந்து பேசிக்காக HTML புதுசாக இருக்கவங்க பாருங்கள். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம். இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணலான்னா, சப்ளைம் நான் யூஸ் பண்ணுவேன். பட் அது வந்து நான் மேஜராக யூஸ் பண்ணுறது VS Code எடிட்டர் தான். ஸோ நான் VS Code எடிட்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு புது ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு டிஸ்கில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், டிஸ்கில். ஸோ அண்ட் தென் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். வெப் சைட்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். ஏன் இந்த index.html போடுறோம்? நான் இதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ் பதிலாக நான் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பட் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸுங்கிற ஒரு பேர் வைக்கிறேன்னா, இண்டெக்ஸுங்கிற பேர் இருக்க ஃபைல் தான் எப்பயுமே நம்ம சர்வரில் ஹோஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃபைல் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெப் பேஜ் இருக்கலாம், சைனப் பேஜ் இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த சைனப் பேஜ், லாகின் பேஜ், ஹோம் பேஜ் எல்லாமே எதில் வந்து பூட் பண்ணுவாங்கன்னா index.html. ஏன்னா இந்த index.html தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரௌசர் வந்துட்டு, அதாவது அந்த சர்வர் ஹோஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து ப்ரீ டிஃபைண்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம்னா HTML-க்கு முன்னாடி இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ index.html-ங்கிற மாதிரி நான் ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன். பட் நான் இப்போ ஒரே பேஜ் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து எப்பவுமே இண்டெக்ஸ்னு சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்தோன்னா அந்த பேஜ் தான் உங்கள் வெப்சைட்டில் காமிக்கும். உங்கள் வெப்சைட்டோட டொமைன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வருதுல்ல. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளாகவே காமிச்சிட்றேன். இப்போ க்ரோம் போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ வந்து இந்த பாவை டவுன்லோட் டாட் ஃப்ரீ டாட் என்எஃப் இருக்குல்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோம் பேஜ் இருக்கு. இதான் வந்து என்னோட ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட்ல ஏகப்பட்ட பேஜஸ் இருக்கும், சைன் அப் பேஜ் இருக்கும். ஆனா இந்த பேஜ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வருது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, எந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகணுமோ அதை வந்து index.html கொடுக்கணும். அண்ட் தென் நான் இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து HTML ஃபைலாக சேவ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த வேலை HTML வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய HTML-ஓட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்புட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த HTML5ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி வந்து அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து HTML ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், டைட்டில்லாம் என்ன? டைட்டில்ங்கிறது ஒரு வெப்சைட்டோட பேர். இப்போ நான் இங்கே வந்துட்டு எதுவுமே கொடுக்காம சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் அப்போ வந்து இதை காப்பி பாத்துன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த காப்பி பாத்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ப்ரௌசர், நான் க்ரோம் ப்ரௌசரே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு இங்கேக்குள்ளே நான் காப்பி பண்ண வச்ச பாத்து, இதான் என்னோட பாத்து. நான் இது வந்து ரன் பண்ணுறேன், லோக்கலாக ரன் பண்ணுறோம். அதனால தான் டிஸ்கில் இருக்க என்னோட ஃபோல்டரு, அதில் இருக்க ஃபைல் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அவுட்புட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் index.html சொல்லிட்டு இருக்கு.
இந்த index.htmlங்கிறது வந்து நம்ம வெப்சைட்டோட பேருங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க வந்து நம்மளோட பேர் இருக்கணும், நம்ம வெப்சைட்டோட பேர் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, நம்ம ஃபைலோட நேம் இருக்கு. ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த டைட்டில்ங்கிறது வந்துட்டு என்னன்னா வெப்சைட்டுக்கு மேல இருக்க இந்த டேப்புக்கு வைக்கிற ஒரு நேம். ஓகேங்களா? அந்த நேம் தான் வந்துட்டு இந்த டைட்டிலுக்கு நம்ம கொடுக்க போறது. ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன், alien.in அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க வந்துட்டு சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பெல்லிங் தப்பு, அதை விட்டுருங்க. ஸோ alien.in இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பேர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ டைட்டிலுங்கிற ஒரு டேக்கு கூட கான்செப்ட் இதுதான். அங்கே இந்த டேக் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூ வந்துட்டு நம்ம டேப் கூட ஒரு வேல்யூவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ வந்துட்டு ஓகே, பாடிக்குள்ள தான் வந்துட்டு இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நமக்கு பாடி. இதுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பாடிங்கிற டேக்குள்ள நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்தன்னு பார்த்தோம்னா, ஒன் செகண்ட், இதுதான் நம்மளோட ஹெட். ஓகே, இது வந்து நம்மளோட ஹெட், இது வந்துட்டு நம்மளோட பாடி. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், இது வந்து நம்மளோட பாடி. ஸோ இதுக்குள்ள நம்ம ஹெட்டுக்குள்ள நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த மேல இருக்க இதுல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இந்த பாடிக்குள்ள கொடுக்குறதுல நம்மளோட கண்டென்ட் ஆஃப் த பாடி, அதாவது நம்ம வெப்சைட். ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், H1. இப்போ வந்து யூடியூப்னு கொடுத்துக்கிறேன், யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பாடியில் வந்துருச்சு, அதாவது இதுதான் பாடி, நமக்கு பாடிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கணும். மூவ் பண்ண வைக்கணும்னா இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல, பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து இந்த டேக் வந்துட்டு கலர் மாறணும், அது மாதிரி எல்லாமே பண்ணணும்ல. இப்போ HTMLங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் ஹியூமனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹியூமனுக்கு முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்ன? அவங்களோட போன் பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு போனு எலும்பு மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்லலாம், எந்த ஒரு சதையும் இல்லாம கேவலமா மீன்ஸ் தப்பா நினச்சிக்காதீங்க, ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கும் ஒரு போனு. இப்போ அதுக்கு வந்து ஒரு அழகு சேர்த்து கொஞ்சம் சதையெல்லாம் வர வச்சு, அதுக்கு கண்ணுக்கு இமைகள் வச்சு, வேற என்ன சொல்லலாம், ட்ரெஸ் போட்டு, அது மாதிரி என்ன பண்ணணும்னா அது வந்து சிஎஸ்எஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு அன்ஸ்ட்ரக்சரான இருக்க ஒரு இதுக்கு கலர் சேர்க்கறது, அதை வந்துட்டு அழகுபடுத்துறது வந்து சிஎஸ்எஸ்ங்கிற லாங்குவேஜ்ல வந்து நம்ம பண்ணுவோம். ஸ்டேட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ உயிரும் எலும்பு கூட இருந்ததை சதை வச்சு ஒரு மனுஷனா மாத்தியாச்சு. மனுஷன் வந்து உயிர் இருக்கணும்ல, உயிர் கொடுக்கறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இங்க வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். அதான் வந்து ஒரு இடத்துல இருந்து நடக்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தனா ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணும். ஸோ இப்போ என்னென்ன லாங்குவேஜ் நம்ம பார்க்க போறோம், முக்கியமா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், HTML ஸ்கிரிப்ட் அதாவது சிஎஸ்எஸ் அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேஎஸ். இந்த 3 லாங்குவேஜ் இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். பட் ஈக்குவல் டு நம்ம 2 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒரு கடைக்கோ எதுக்கோ ஒன்று பண்ணி கொடுக்க முடியும். அது என்னன்னா HTML CSS. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவேன், அதெல்லாம் சென்சார் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஏதாவது டேக் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் என்ன ஆட் பண்ண போகிறேன், இப்போ வந்து இமேஜுக்கு வந்து நான் இமேஜ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது கரெக்டாக தப்பா? அஃப்கோர்ஸ் இது வந்து தப்பு. ஏன்னா இமேஜுங்கிற டேக் வந்துட்டு நம்ம இமேஜை வந்து சென்சார் பண்ணுவோம். உங்களுக்கு சும்மா ஃபண்ணுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து இமேஜுங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ சம்திங் யுவர் லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு ஹாயை வந்து எப்படி பண்ணுவீங்க, HI, அவ்வளோதான். குட் பாயை GB, குட் நைட்டை GN, அது மாதிரி ஷார்ட் பண்ணுவீங்களே. இப்போ இமேஜுங்கிற ஒன்று ஷார்ட் பண்ணுங்க, IMG, அவ்வளோதான். அந்த மாதிரி சென்சார் பண்ணி வர்றது தான் டேக்ஸு. ஸோ IMGங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் இமேஜ். இப்போ சோர்ஸை சின்னதாக்கணும்னா SRC, அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சா இப்போ டபுள் குவாட்ஸ்குள்ள இங்கே வந்து நான் URL-ஓட லிங்க் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு என்னோட ஃபோல்டரில் நான் இந்த index.htmlங்கிறது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கல, அங்கக்குள்ளே நான் ஒரு இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணால் அது இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் அதை ஒரு இமேஜ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ
இமேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்ல, ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நான் அங்கே வைக்கிறேன். ஸோ காப்பி வெப்சைட், ஓகே, தென் பேஸ்ட். இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், பெரிய பேராக இருக்கு. ஸோ IMG1 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இது வந்து பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ IMG, ஓகே, இதான் வந்து நம்மளோட இமேஜோட பேரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், H1க்கு வந்துட்டு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் ரெண்டுமே இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம வந்து எழுதுறோம். ஆனா இங்க பாருங்க, இமேஜ்ங்கிறது ஒரே ஒரு டேக் தான். இப்படி இமேஜை வந்து நம்ம முடிக்கல. இப்படி முடிச்சோம்னா, சாரி, இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து முடிக்கல. ஏன் இதுக்கு வந்து இமேஜுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஒரு சில டேக்குக்கு வந்து HTML க்ளோசிங் டேக் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் பிஆர் டேக்குக்கு, ஹரிசாண்டல் ஹச்ஆர் டேக்குக்கு, இமேஜ் டேக்குக்கு, சோர்ஸுக்கு, அது மாதிரி நிறைய இதுக்கு வந்து நமக்கு வந்து க்ளோசிங் டேக் இருக்காது. க்ளோசிங் டேக் இருக்குதுன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த லென்த்துங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து க்ளோசிங் டேக் போடுவோம். இமேஜுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபைட்னா இல்லை. ஒரு இமேஜ் கொடுக்க போறோம்னா ஒரு இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்குன்னா க்ளோசிங் டேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து லோட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 1 செகண்ட். இப்போ வந்து நமக்கு இமேஜ் வந்து இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இமேஜ் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். ஸோ நான் அந்த இமேஜை வந்து நான் இங்கே அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இங்கே வந்து இமேஜ் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு, தெரியுதா? இப்போ இதை நான் சின்னதாக்கணும், இதை அழகுபடுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சிஎஸ்எஸ் அண்ணனை கூப்பிடணும். ஸோ சிஎஸ்எஸ் வந்து நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணணும்னா நான் ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு தனி ஃபைல் கிரியேட் பண்ணணும். சிஎஸ்எஸ் தனி ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதை லிங்க் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நம்ம இதுலேயே வந்து சிஎஸ்எஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயே பண்ணணும்னா ஒன்று ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இந்த ஸ்டைல் டேக்குக்குள்ளே என்ன டைப் பண்ணாங்கனாலும் அது வந்து சிஎஸ்எஸ்ஸாக தான் இருக்கும். இல்லை இன்லைனாக நீங்கள் வந்து பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டைலுங்கிறதுக்குள்ளே பண்ணலாம். இப்போ இந்த இமேஜோட சைஸ் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இமேஜோட சைஸ் நான் மாற்ற போகிறதுனால இமேஜுங்கிற டேக்கை கால் பண்ணுறேன். அந்த டேக்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஹைட்டு வித்து கம்மி பண்ண போகிறேன். இப்போ வித்துங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். ஸோ 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். அந்த சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 100 பிக்சலுக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு, தெரியுதா? இதான் வந்து நம்மளுக்கு 100 பிக்சல்ஸோட வேல்யூ. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக்கி காமிக்கிறேன். ஸோ ஒரு 1000 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு பெருசாயிருச்சு. இதான் வந்துட்டு சிஎஸ்எஸோட வேலை. இப்போ இந்த இது வந்து சைஸை சின்னதாக்குறது, பெருசாக்குறது, இது அழகுபடுத்துறது, இது எல்லாத்தையுமே நம்ம எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறோம்? சிஎஸ்எஸ். இப்போ சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். HTML என்னன்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு HTML யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த, அழகுபடுத்துறதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, இதை கிளிக் பண்ணும்போது ஒன்று நடக்கணும், அதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேஜராக கவர் பண்ண போது HTML மட்டும்தான். சிஎஸ்எஸ் வந்து அங்கங்கே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இமேஜ் வந்து இப்படி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த இமேஜ் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து மூவ் ஆகணும், எனக்கு இந்த இமேஜை மூவ் பண்ணு, இல்லை இதுக்கு வந்து பார்டர் கொடு அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கே நம்ம வந்து பார்டர் கொடுக்கலாமே. ஸோ 1 செகண்ட். அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். பார்டர் ரேடியஸ்னா என்னன்னா, இப்போ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ரேடியஸ். இப்போ அந்த கான்செப்ட் தான். அந்த ரேடியஸ்ங்கிறது என்ன, ஒரு சர்க்கிளா குறிக்குது. இப்போ ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, அந்த இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கிளா மாத்தணும்னா இதுல வந்து நீங்க மாத்திக்கலாம் பார்டர் ரேடியஸ்ல. இப்போ வந்து நான் ஒரு 1000 பிக்சல்ஸ் சும்மா நான் கொடுக்குறேன், பிக்சல்ஸ்ல கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஓவல் ஷேப்பா மாறிடுச்சு, தெரியுதா? இப்போ வந்து இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கா? ஸோ அவ்வளோதான். இந்த இதுதான் வந்துட்டு பார்டர் ரேடியஸோட வேலை. இப்போ இந்த பார்டர் ரேடியஸ் இல்லாம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. பார்டர் ரேடியஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுச்சா? ஒரு ஓவல் ஷேப்லயோ சர்க்கிள் ஷேப்லயோ மாத்துறதுக்குலாம் இந்த பார்டர் ரேடியஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு அடுத்து இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்ப்போம். நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதான் ரீடபிள் சைடு. ஸோ அதுனா என்ன டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்யூ. இப்போ ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டைப் பண்றேன். இப்போ என்ன டைப் பண்ணலாம்? ஓகே, மார்க்யூலே டைப் பண்ணிடலாம். மார்க்யூல நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இப்போ ஐ ஆம் ஸ்டூடெண்ட் லேர்னிங் எ ப்ரோக்ராம். இந்த மாதிரி நான் சும்மா வந்து இதை காப்பி பண்ணி லூப் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஒரு டேக் இருக்கு. நம்ம வந்து பேராகிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் சி. ஓகே, இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கா, தெரியுதா? இது வந்து மார்க்கிங்கிற ஒரு டேக்ல நம்ம என்ன போட்டாலும் அது வந்து மூவ் ஆகும். ஓகே, இதில் டெக்ஸ்ட் மட்டும் தான் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்சோ இதுவும் மூவ் ஆகும், இமேஜும் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் டேக்குள்ள நான் அந்த இமேஜ் டேக்கை போடணும். 1 செகண்ட். ஓகே, இப்போ இந்த இமேஜ் டேக்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மார்க்யூ மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கேப்சஸ் மாதிரி எதில் போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். எரரே வராத ஒரு கான்செப்ட்னா இது ஒன்று மட்டும்தான். இப்போ என்ன பண்ணலாம்னா மார்க்யூல இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ மூவ்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே தொடர்ந்து அந்த இமேஜும் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்ல லூப் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து மார்க்யூ டேக்கோட யூசேஜ். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் வேற என்ன பார்க்கலாம்? அஸ் அ ட்ரெயினர் எனக்கும் என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து அலைன் பண்ணுறது நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஃபார்ம் தான் டேக்கே. புரியல, எனக்கும் புரியும், ஸ்டார்டிங்கில் புரியல. இங்கிலீஷ் 1 செகண்ட். இப்போ ஃபார்முங்கிறது தான் டேக்கே. இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலுமே ஃபார்மாக மாறிடும். இப்போ ஃபார்முக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம என்னென்ன வாங்குவோம்? நேம் வாங்குவோம், இமெயில் வாங்குவோம், அண்ட் தென் வேற என்ன வாங்குவோம்? டேட் ஆஃப் பர்த் வாங்குவோம், ஃபோன் நம்பர் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வாங்குவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபார்முங்கிற டேக்குள்ளே தான். இப்போ ஒரு இன்புட் வாங்க போகிறோம், ஓகேங்களா? ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இப்போ பைத்தானோ சியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா printf ஸ்கேனர் டாட் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு ஒரு இன்புட் வந்து வாங்குவீங்க. இதில் வந்து இன்புட்டே தான் வேல்யூ, ஓகேங்களா? இன்புட் வாங்க போகிறோம், சாரி, இன்புட் வாங்க போகிறோம். அது என்ன டைப்பு? இப்போ இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்டீஜர் வேல்யூ வாங்க போறீங்கன்னா %d அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த இன்டீஜருங்கிற ஒரு வேரியபிள் ஏங்கிறத கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்ட்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா அங்கே இன்டீஜர் மட்டும் தான் வாங்கணும். இங்கேயும் அதே மாதிரி டைப், என்ன டைப் ஆஃப் இன்புட் நம்ம வாங்க போகிறோங்கிறத இங்கேயே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த டைப்பை மட்டும் தான் நம்ம இன்புட்டில் வாங்க முடியும். ஸோ டைப்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இதில் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் தானே வாங்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் நான் வந்து வாங்க போகிறேன். அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு h1 வேல்யூ கொடுத்துடலாம். h1ல நேம்னு போடலாம். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
h1 டேக்கை காப்பி பண்ணி கடைசியில் போட்டுருவோம். ஸோ இதை மொத்தமாக காப்பி பண்ணிட்டு இப்போ ஃபோன் நம்பர் வாங்க போகிறோம். ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பர்னு பேர் வைக்கிறேன். அதோட டைப் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்ட் நேம்ங்கிற டெக்ஸ்ட்ல இருக்கும், ஃபோன் நம்பருங்கிறது நம்பர்ல இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் வேற என்ன வாங்கலாம்? இமெயில். இமெயில் வாங்கலாம். அதாவது ஜிமெயில். இப்போ நம்ம ஜிமெயில் தான் சொல்கிறோம் கூகுள்னால. ஸோ கூகுள் மெயில் வாங்குறோம். அண்ட் தென் டெக்ஸ்ட். இங்கே வந்து என்னவா இருக்கும்? ஜிமெயிலுங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குமா? ஸோ டெக்ஸ்ட் போடுவீங்க. பட் அது இமெயில் இல்லைல்ல, இமெயில் ஃபார்மேட் இல்லைல்ல. அப்போ இங்கே வந்து இமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கு, ஓகேங்களா? இமெயில் மட்டும்தான். இங்கே வந்து இமெயிலோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? சம் நேம்ஸ் அட் ஜிமெயில் டாட், அந்த அட்டும் டாட்டும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஜிமெயில் ஃபார்மேட்டு மாற்றி கொடுக்கும். இல்லைன்னா வந்து அந்த இன்புட்டே எடுக்காது. ஸோ அதனால இமெயில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் நம்பருக்குன்னு சொல்லிட்டு நேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு, அண்ட் தென் ஜிமெயிலுக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ நேம், என்னோட நேம் என்ன? சூர்யா. அண்ட் தென் என்னோட ஃபோன் நம்பர். இப்போ ஃபோன் நம்பருங்கிறது 10 கேரக்டர்ஸ் இருக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 0. இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியும், தெரியுதா? நான் இப்போ அது கொடுக்க விரும்பல. அண்ட் தென் ஜிமெயில். ஜிமெயிலுங்கிறது என்னது? சூர்யா அட் ஜிமெயில். ஜிமெயில் கரெக்டாக போடணும்னு அவசியம் இல்லை, ஜிஎம்கேன்னு போட்டு வச்சிருக்கேன். .com. இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ட்ரு பண்ணா எங்கடா போய் சப்மிட் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சப்மிட் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் வைக்க மறந்தாச்சு. ஸோ சப்மிட் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் வைக்கணுமா? ஸோ சப்மிட்ங்கிற ஒரு டேக் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் சப்மிட்னு சொல்லிட்டு வேல்யூ வைக்கலாமா? வேணாம். ஸோ இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட். அதோட வேல்யூ வந்துட்டு இப்போ இந்த வேல்யூக்குள்ள கொடுக்கறது தான் நமக்கு வந்து அந்த பட்டனோட பேரு. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நான் சப்மிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஹியர்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இதுக்காக தான் அந்த இது வச்சுக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு இங்கே ஒரு பேர் வைக்கிறேன், இங்கே ஒரு நம்பர் வந்து நான் போடுறேன், அண்ட் தென் ஜிமெயில் வந்துட்டு இப்படி ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ நான் சப்மிட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது வந்து ஜிமெயில் ஃபார்மேட் இல்ல அப்படின்னு வருது. இப்போ அட்டு வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ நான் அட்டு போட்டு இப்போ வந்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து தப்பு வருது, ஏன்னா இப்போ வந்து டாட் மிஸ். ஓ, அட் gmail.com வருமா? இப்போ அட் சூர்யா.com நான் கொடுக்குறேன். .com. ஓகேங்களா? இப்போ சப்மிட் ஆகுது. இப்போ வந்து நமக்கு வேல்யூ வந்து சப்மிட் ஆகுது. ஆனா இங்க பாருங்க, நான் வந்து எவ்வளவு லெட்டர்ஸ் வேணாலும் டைப் பண்ணிட்டே இருக்கேன், புரியுதா? இப்போ இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் இந்த வேர்ல்ட், அவங்களுக்கு மேக்ஸிமம் கேரக்டர் 15 தான் இருக்கும். 15 to 20 மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அப்படியே போனாலும் ஒரு 30 கேரக்டர் இருக்குமா, 10 கேரக்டர் இருக்கும், சரி ஒரு 20 கேரக்டர் இருக்குமா. அந்த 20 லெட்டர் மட்டும் தான் வாங்கணும். 20க்கு மேல ஒரு லெட்டர் கூட வெப்சைட்ல எவனுக்கும் பேர் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு நீங்க எது பேசுங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதெல்லாம் நீங்க ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல 10 லைன் 20 லைன் உட்காந்து எழுதுவீங்க, இங்க ஒரே லைன்ல கொண்டு வந்துட்டான். மேக்ஸிமம் லென்த், அவ்வளவுதான். மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு இருக்கணும்னா ஒரு 20 தான் இருக்கணும். சரிடா, மேக்ஸிமம் லென்த் கொடுத்தாச்சு, மினிமமா இவ்வளவு லெட்டர்ஸ் இருந்தாதான் அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல. இப்ப சூர்யாவை நான் சூரியன் கூட போடுவேன், SURI. மினிமம் 3 லெட்டர்லயாவது எவ்வளவு பேர் இருக்கணும். அழகி அப்படின்னு வச்சாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா 5 லெட்டர்ஸ் வருது. அது மாதிரி நம்ம வந்துட்டு மினிமமா எல்லாருக்கும் ஒரு 3 லெட்டர்லயாவது 4 லெட்டர்லயாவது பேர் இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், மினிமம் லென்த். மினிமம் லென்த் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 4 கேரக்டர்ஸ். ஐயோ நிறைய போட்டேன்னு, 4 லெட்டர்ஸ். அண்ட் தென் ஃபோன் நம்பர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? மினிமம் வந்து 10 இருக்கணும், மேக்ஸிமம் வந்துட்டு 10 தான் இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி போடலாம்னா, மினிமம் லென்த்தும் 10, மேக்ஸிமம் லென்த்தும் 10.
இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இமெயில் வந்துட்டு நீங்க அப்படியே விட்டுருங்க, எவ்வளவு வேணாலும் போகும். சப்மிட் பட்டனும் அதுவும் தேவையில்ல. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ நேம் வந்துட்டு நான் எஸ்யூன்னு மட்டும் போடுறேன். அடுத்து ஃபோன் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு 4-5 நம்பர் மட்டும் போடுறேன். ஜிமெயில் வந்துட்டு கரெக்டாக போடுறேன். அட்டும் போட்டாச்சு, டாட்டும் போட்டாச்சு. இப்போ நான் வந்து சப்மிட் பண்றேன். இங்க பாருங்க, ப்ளீஸ் ஒரு 4 லெட்டர்லயாவது உங்களோட பேர் இருக்கணும்னு சொல்லி கேக்குது. நான் சூரி அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் மறுபடியும் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆகுது. ஏன்டா சூரி. ஓகே @gmail.com. இப்பயும் சப்மிட் ஆகுது. இப்போ இங்க என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே பேர்ல இருக்கு. மினிமம் 10, மேக்ஸிமம் 10ங்கிறது மாதிரி வைப்போமா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இங்க வந்து ரெக்வயர்டு ஃபார்மேட்டே வைக்கல. இது கண்டிப்பா இருந்தாதான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகணும். இந்த இது நீங்க வந்து ஃபில் பண்ணலைன்னா அது ரன்னே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு டேக் இருக்கும். அது பேர் தான் ரெக்வயர்டு. கண்டிப்பா இதை வந்து நீ ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ ரெக்வயர்ட் நான் கொடுக்குறேன். ரெக்வயர்ட்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா இங்கனுக்குள்ள நீங்க ஏதாவது டைப் பண்ணி ஆகணும். ஸ்டார் போட்டுனா காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா ஃபில் பண்ணாதான் நம்ம வந்து லாகினே பண்ண முடியும். அந்த மாதிரி இதுக்கும் நான் ரெக்வயர்ட் கொடுத்துக்கிறேன். ரெக்வயர்ட். இப்போ நான் வந்து சப்மிட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க வந்து இதை ஃபில் பண்ணலன்னு வருதா? இப்போ நான் எஸ்ன்னு போடுறேன். இப்போ வந்து பாருங்க லென்த் இல்லைன்னு வருது. முன்னாடி நீங்க மிஸ் பண்றீங்கன்னு வந்துச்சு, இப்போ லென்த் இல்லைன்னு வருது. ஸோ நான் சூரின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஃபோன் நம்பருக்கும் அதே மாதிரி காமிக்கும், நீங்க வந்து இந்த ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து 1 2 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ இதுல என்ன கொடுக்கலாம்? surya@gmail.com. ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ ஏன் ஃபோன் நம்பர் மட்டும் மினிமம் லென்த் யூஸ் பண்ணலன்னா, இதுல வந்து எப்படி இது ஆக்சுவலா எடுத்துக்குதுன்னா 10க்கு மேல அந்த மாதிரி எடுத்துக்குது. வேல்யூவா எடுத்துக்குது. இத்தனை லெட்டர்ஸ்ன்னு எடுக்காம லென்த்தா எடுத்துக்குது. ஐ மீன் 10ங்கிறது விட அதிகமா இருக்கணுங்கிற மாதிரி. அது 10க்குள்ள இருக்கணும், 10க்கு மேல இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்குது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, அது எனக்கே தெரியல. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 10. மினிமம் வேல்யூ வந்துட்டு 10. இந்த மாதிரி கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லென்த் கொடுக்காம. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ மஸ்ட் பி 10 அப்படின்னு வருதா? இப்ப நான் 10 போட்டு பாக்குறேன், சப்மிட் ஆகுது. ஐயோ ஐயோ, எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, எதனால ஒர்க் ஆகலான்னு தெரியல. சரி, இதை மட்டும் நான் நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்பர்ல கொடுப்போமா? பாஸ்வேர்டு, சர்ச், நம்பர், மந்த். ஓகே, அது மட்டும் நான் டெக்ஸ்ட் பண்ணி நாளைக்கு செக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம்னு நினச்சேன். இப்போ அட்வான்ஸாக இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். பாஸ்வேர்டு வந்து ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நம்ம எது கேட்கலாம். பாஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இன்புட்டில் நான் டெக்ஸ்ட் தான், மேக்ஸிமம் டெக்ஸ்ட்டில் வந்து நம்பரும் பண்ணலாம். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். ஆனால் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது என்ன பாஸ்வேர்டு போடுறான்னு. அப்போ அங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, டைப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்கிறத நம்ம பாஸ்வேர்டுன்னு மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டுன்னு மாற்றிட்டோம்னா நான் இப்போ என்ன டைப் பண்ணாலும் எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ஃபார்மேட்டாக மாறிடும். இதுலேயே நம்ம வந்து ரெக்வயர்ட் வச்சுக்கலாம், ப்ளஸ் மேக்ஸிமம் லென்த், மினிமம் லென்த் வச்சுக்கலாம். ஸோ கடைசியாக நான் இந்த வீடியோ முடிக்கும் போது இதை வந்து லைட்டாக சென்டருக்கு அலைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார்ம்ங்கிற ஒரு டேக்கை கிரியேட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ்ல பண்ணுறேன், ஸ்டைலுக்குள்ளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு சென்டரா அலைன் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இதை ஒரு டேக்காக கன்வெர்ட் பண்ணி இது எல்லாத்தையும் அலைன் பண்ணி இப்படி அலைன் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸஸ் வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். இன்புட்னு கொடுத்து இன்புட்டோட டைப்பை நம்ம வந்து வித்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப 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 பேசிக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ நானே கொஞ்சம் திணறிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் மேக்ஸிமம் இவ்வளோதான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ போக போக வந்து நீங்கள் இந்த மாதிரினா ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுனா வந்துட்டு கொஞ்சம் நிறைய டேக்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நான் கிரியேட் பண்ணதில்லை, பயந்துடாதீங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து நான் ஆன்லைன்லேருந்து எடுத்த கோடு தான். இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து பிஹெச்பி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூன் நான் வந்து கவர் பண்ணுறேன். அவ்வளோதான். வேறு எதுவும் அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அமைக்கிறங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா.